ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை நம்பிக்கையின் மேன்மை. ஒரு மனிதனுடைய மகன் மரணத் தருவாயிலிருந்தான். ஒருவாற்றாலும் குணமடைய ஏதுவில்லாமலிருந்தது. அத்தருணத்தில் அங்கு வந்த ஒரு சாது, ஒரே ஓர் உபாயம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மண்டையோட்டில் சுவாதி நட்சத்திரம் உச்சமாகும் சமயத்தில் பெய்யும் மழைத்துளியுடன் நல்ல பாம்பின் விஷத்தை கலந்து கொண்டு வந்தால் அது உன் மகனை பிழைக்கச் செய்யும் என்றார். உடனே மனிதன் காலத்தைக் கவனித்துப் பார்த்தான். சுவாதி நட்சத்திரம் மறுநாட்காலையில் உச்சமாகுமென்பதை அறிந்து ஈசுவரனை நோக்கி, இறைவா, இந்த நிபந்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி வைத்து என் மகனைக் காப்பாற்றும் என்று வேண்டிக் கொண்டான். பின்னர் அவன் அதிக சிரத்தையுடனும் உறுதியுடனும் மனிதனுடைய மண்டையோட்டைத் தேடிச் சென்றான். கடைசியில் ஒரு மரத்தினடியில் ஒரு மண்டையோடு கிடந்தது. அதை எடுத்து ஒரு பக்கம் வைத்து மேலும் வேண்டுகையில் மழை பெய்யத் தொடங்கி அவன் வைத்திருந்த மண்டையோட்டில் சில துளிகள் விழுந்தன. பின்னர் அவன், ஈசுவரனே, 2 காரியங்கள் நிறைவேறின, இன்னொன்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டினான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த மண்டையோடு இருந்த இடத்தின் அருகில் ஒரு தவளை வந்தது. அப்போது அந்த தவளையை பிடிக்க வேண்டுமென்று நல்ல பாம்பு ஒன்று புதரிலிருந்து பாய்ந்தெழுந்தது. ஆனால் அந்த கணமே அத்தவளை தப்பித்துக் கொள்ளுவதற்கு மண்டையோட்டைத் தாண்டி அப்புறம் தாவிக் குதித்தது. சீறிக்கொண்டு வந்த பாம்பின் விஷம் அவ்வோட்டுக்குள் விழுந்தது. உடனே மகிழ்ந்து நிறைவான நன்றியறிதலுடையவனாகி அம்மனிதன், ஈசுவரா, உனது அருளால் முடியாத காரியங்களும் முடிகின்றன. இனி என் மகன் உயிர் பிழைத்து எழுந்திருப்பானென்பது நிச்சயம் என்று கூறி நெகிழ்ந்தான். ஆதலால்தான் உண்மையான நம்பிக்கையும் தீவிரமான பக்தியும் இருந்தால் இறையருளால் உனக்கு எல்லாம் உண்டாகும் என்கிறேன். ஆதாரம் 1942 வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்.